வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. தனுசு ராசி, ராகுதசை. தனுசு ராசியில் ராகுதசை இந்த வருடம் 2026 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், இந்த ராகுதசை எப்படி இருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் 2026. அதாவது கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ராகு தசையில். ஏன்னா ராகுக்கு நிறைய விதிவிலக்குகள் உண்டு. கிட்டத்தட்ட 10 டீட்டெயில் எடுக்கணும். ராகு பகவான் தசை நடக்குது அப்படின்னாக்கா, ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம், அந்த வீடு கொடுத்த கிரகம் யோக கிரகமா அவயோக கிரகமா, ராகு பகவானுக்கு அந்த வீடு கொடுத்த கிரகம் எங்கே இருக்குது, மறைவு ஸ்தானத்தில் இருக்கா இல்லை சுப தொடர்பில் இருக்கா, இது மாதிரி என்ன நட்சத்திரம், இவர் என்ன நட்சத்திரம், இந்த நட்சத்திராதிபதி யார், இது மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்குது. ஏன்னா ராகு நிழல் கிரகம், அதாவது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டோட பலன்களை முழுமையாக கொடுக்கும். அந்த வீட்டதிபதியோட தசையாக தான் அதை எடுத்துக்கணும். அது எந்த வீட்டில் வேணால் இருக்கட்டும். எந்த ராசி கட்டத்தில் இருக்கோ அந்த ராசியாதிபதி யார், அந்த தசையாக முழுமையாக எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு பலன் கரெக்டாக இருக்கும். அப்படி தான் கொடுக்கும் அந்த ராகு பகவான். நிறைய பேருக்கு கஷ்டத்தையும் கொடுத்துருக்கு ராகு பகவான், நிறைய பேருக்கு நல்லதும் கொடுத்துருக்கு. ஆனால் நல்லது நடந்தவங்க நிறைய பேர் கம்மி தான். என்னை பொறுத்த வரைக்கும் ராகு தசையில் கஷ்டப்படுறவங்க அதிகம். என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருப்பாங்க. என்னதான் நடக்குது, எப்படி தான் வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மைண்டில் ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும், ஒரு பயத்தை கொடுத்துட்டே இருக்கும் அந்த ராகு பகவான். அதிகபட்சமாக ரொம்ப நல்லது செஞ்சது கம்மி தான் ராகு. கஷ்டப்படுறவங்க தான் அதிகம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ராகு தசையில். இந்த ராசிக்கு எந்த வயது காலகட்டத்தில் இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது வரும்? 3 நட்சத்திரங்கள் இருக்குது. மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் ஒரு 2 வருடம் முன்ன பின்ன வரலாம், உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ தசையை 16 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். 16, அதன் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை 22, 22க்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, அப்போ 32, 32 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 39, 40 வச்சுப்போம். அப்போ 40 வயசுலேருந்து 58 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது 18 வருடங்கள் வரும். இதே பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதம் 10 வருடங்கள் தசா புத்தி இருப்புக்கள் வச்சுக்கிட்டிங்கனாக்கா 10 + 6 சூரிய தசை 16, அதன் பிறகு சந்திர தசை 10, 26, அதன் பிறகு செவ்வாய் தசை 7, 33. அப்போ 33 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது வரும். இது சென்ற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு. இதே பூராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா, இப்போ 4 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துக்கலாம். 4 + 6 சூரிய தசை 10, 10 + சந்திர தசை 10, 20. இப்போ 20 வயசுக்கு பிறகு 27 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை, 27 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் 18 வருடங்கள் ராகு தசை அப்படிங்கிறது இந்த பூராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும். இந்த பூராட நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த தசாபுத்தி இருப்புக்களை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்ன வரலாம். இந்த வயது காலகட்டத்தில் தான் இந்த ராகு மகா தசை அப்படிங்கிறது வரும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசை அப்படிங்கிறது 5 வருடங்கள், பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை 15, அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை 22, அதன் பிறகு தான் ராகு 22 to 18னா 40, 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது வரும். இப்போது 22 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் வருது இந்த ராகு தசை அப்படிங்கிறது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து உங்கள் நட்சத்திரத்தில் எந்த அளவுக்கு பாதங்கள் இருக்கோ அதை பொறுத்து வரும். இப்போ ராகு தசை என்ன பண்ணும், இதை சொல்லி முடிக்கிறதுக்கே 4 நிமிஷம் ஆகிப்போச்சு. இப்போ ராகு தசை அப்படிங்கிறது என்ன பண்ணும்? ராகு இப்போ தனுசு ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்போ வயசு ரீதியாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா 22 வயசில் இப்போ உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 22 to 32. இது புதுசாக வேலை தேடக்கூடிய இடத்துல இருப்பாங்க, படிப்பை தொடரக்கூடிய இடத்துல இருப்பாங்க.
இவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல. அதாவது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை இங்கேயே படிப்பை தொடரணும், இல்லை படிப்பு போயிட்டுருக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த படிப்பு ரீதியாக நிறைய பேருக்கு தடைப்பட்டிருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, அதாவது அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா ஜூலை மாதத்துலேருந்து தடை கொடுத்துருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்தால் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். 2025 வேலை ரீதியாக நீங்கள் எது முயற்சி பண்ணாலும் சரி, அதில் வந்து நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும். அது மாதிரி கொடுத்துருந்துச்சுனாக்கா இப்போ ஜனவரி பிப்ரவரிலேருந்து 2026 அது கிளியர் ஆக ஆரம்பிக்கும். நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் வேலை ரீதியாக. இது எல்லாருக்குமே பொருந்தி வரும், எல்லா வயதினருக்கும். ஏன்னா சனி வந்து வக்கரமாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு போன ஆண்டில். அதனால் அது மூலிமா இருக்கக்கூடிய வேலை ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய, இல்லை வேலைக்கு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்க்கக்கூடிய, இது மாதிரி தொழிலில் ஒரு சில கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தீங்கனாக்கா அது எல்லாமே இந்த ஜனவரி பிப்ரவரிலேருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். குரு 8ஆம் இடத்துல மறைய போகிறார், அதாவது 8ஆம் இடத்துல உச்சமாக தான் இருப்பார். அதனால் வந்து ராசியாதிபதி ராசிக்கு 4 கூடிய கிரகம் அவ்வளோ கெடுபலன்களை கொடுக்காது. கோச்சார ரீதியாக பார்த்தா 4ஆம் இடத்துல சனி பகவான், அதுவும் சிறப்பு தான். அர்த்தாஷ்டம சனி பயம்லாம் காட்டுவாங்க. இன்னொன்று வந்து அர்த்தாஷ்டம சனிக்கு நல்லதும் சொல்லுவாங்க, ஓகே இல்லைன்னு சொல்லலை. இந்த சனி வந்து 3, 4, 5 உங்கள் மேலே உங்களால் வரவே மாட்டார். உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணவே மாட்டார்னு வச்சிங்களேன். அவருக்கு வேலையே வந்து 6, 7, 8லேயும் 12, 1, 2லேயும் தான். 7.5 சனி, அதில் வந்து அஷ்டம சனி அந்த 8ஆம் இடத்துல வரும்போது இது மாதிரியான இடங்களில் 15 வருடம் தான் டிஸ்டர்ப் பண்ணுவார். மீதி 15 வருடம் ஃப்ரீயாக விட்டுருவார் உங்களை. அப்போது தசை தான் மெயினாக பார்க்கணும், ராகு தசை. ஒரு சில பேருக்கு வந்து ராகு தசை அப்படிங்கிறது நல்லாவே போயிட்டுருக்கலாம். நல்லா போகிறவங்களுக்கு நல்லாவே போகும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ராகு தசையில் முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு 12 வருஷம் இருக்கு இல்லையா, 3018 கூட பிரிக்கலாம், பிரித்து கூட சொல்லலாம். அதுக்கு உண்டான டைம் இல்லை. முதல் 12 வருஷம் இருக்கு இல்லையா, அது ஒரு பலன்களை கொடுத்துரும். லக்ன அவயோகராக வந்தால் இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து இந்த ராகு பகவான் தசை நடந்துச்சுன்னா முதல் 12 வருஷம் அப்படிங்கிறது சிறப்பு. பின்னாடி வரக்கூடிய 6 வருஷம் இருக்கு இல்லையா, அதாவது ராகு தசை சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி எல்லாமே இந்த ராசிக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் தான் வரும். இந்த ராகு தசைக்கு சுக்கிர புத்திக்கு பிறகு அந்த 6 வருடங்கள் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அதாவது கெடுபலன்கள் செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வராது, தீமை செய்யக்கூடிய அமைப்பில் தான் வரும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. லக்னத்துக்கும் அந்த பின்னாடி வரக்கூடிய புத்திகள் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் உட்காந்துட்டா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி முன்னாடி இருக்கக்கூடிய 12 வருஷத்தில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த ராகுக்கு எப்படி பலன் எடுக்கணும் அப்படின்னாக்கா, எப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லது பண்ணும், உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருந்தால் நல்லது பண்ணும் நீங்களே பார்த்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம். இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய வீடுகள், அதாவது குருவுடைய வீட்டில் இருந்தால் சிறப்பு. அந்த ராகு தசை உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது இந்த வீட்டில் இருந்தாலும் சரி, இப்போ வந்து மீன வீட்டில் இருந்தாலும் சரி, இப்போ குருவோட வீட்டிலேருந்து ராகு தசை பண்ணுது சிறப்பு. இன்னொன்று செவ்வாயோட வீட்டில் இருந்து பண்ணாலும், எங்கே இருந்து பண்ணாலும் அந்த ராகு தசை உங்களுக்கு நல்லது தான் பண்ணிட்டு வரும். அதே மாதிரி சுக்கிரனோட வீடோ புதனோட வீடு அது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா நன்மை செய்யாது. அது மாதிரியான இடங்களில் இருந்துச்சுன்னா ராகு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் கெடுபலன்களை அதிகமாக கொடுத்துட்டே வரும். சூரிய சந்திரன் வீடெல்லாம் சிறப்பு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா கடகராசியோ சிம்ம ராசியில் வந்து இந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு சிறப்பு. சனியோட வீட்டில் இருந்தால் கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும். சுக்கிரனோட வீடு, புதனோட வீடு, இந்த 3 இடங்கள், அதாவது கிட்டத்தட்ட 6 கட்டம் வரும். அந்த இடத்துல இருந்து தசை பண்ணுறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். இதை தவிர்த்து யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் கூட ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குது. அதுக்கு என்ன காரணம்? இப்போ குருவோட வீடு யோகம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த இடத்துல இருந்துச்சுனாக்கா அந்த வீடு கொடுத்த கிரக குரு இருக்கு இல்லையா, அவர் வந்து சுபகிரக சேர்க்கையில் இருக்கணும். அதாவது ராகுவுக்கு மறையாமல் இருக்கணும். இன்னொன்று வக்கரமாக இருந்தால் சிறப்பு. வக்கரம் இல்லாமல் மறைஞ்சு இருந்துச்சுனாக்கா நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நன்மை செய்யக்கூடிய இடத்துலையே இருக்குங்க, ஆனால் வந்து எனக்கு நன்மையே இல்லை அப்படின்னாக்கா அந்த வீடு கொடுத்த கிரகம் ராகுவுக்கு மறையாமல் இருந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா அந்த இடமும் கெடுத்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். எது மாதிரியான கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா, ஒரு தொழிலை கொடுத்துட்டு அந்த தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். நிறைய எதிர்ப்புகள், மறைமுக எதிர்ப்புகள், எதிரிகள் எல்லாம் வந்து நிறைய உருவாகிட்டே இருப்பாங்க. வேலையில் வந்து நிறைய தடை தாமதங்கள், ஒரு வேலையை செய்ய முடியாது. அதாவது வேலை மாறிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா வேலையில் பிரச்சனை.
ஏதோ ஓடிட்டே இருப்போம், ஏதோ சேமிப்பு இருக்காது. இது மாதிரி நிறைய கஷ்டப்படக்கூடிய அமைப்பே இந்த ராகு தசை அப்படிங்கிறது கொடுத்துரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. பக்கத்தில் எப்படி எப்படியே இருக்கிறாங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நல்ல வளர்ச்சி. திடீர்னு பார்த்தா அவன் இப்படி ஆகிட்டான், அவன் இப்படி ஆகிட்டான் அப்படின்ட்டு நிறைய மன உளைச்சலை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டுனே இருக்கிறதுனால நமக்கு என்ன தான் நடக்குது, இது வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம், இதுக்கப்புறம் நல்லா இருப்போமா, எப்படி தான் போவோம் லைஃபு, நம்ம பசங்க இருக்கிறாங்க, நமக்கு எல்லாமே எதிர்காலம் இருக்குது, இன்னமும் எதிர்பார்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் எதுவுமே நடக்குமா நடக்காதா, இந்த ராகுதசை 18 வருஷம், இது எப்போ நன்மை செய்யும், இது மாதிரி நிறைய கேள்விகள், நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துரும். எதுவுமே நல்லது நடக்காமல் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா. அதனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சனியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது மகர ராசியில் கும்பராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு வருவாங்க இந்த ராகு தசையில். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாய்க்கு ஒரு வளர்ச்சி இல்லாமல், ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல், ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காம கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அது மாதிரி கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னாக்கா தொழிலில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், கடன் மேலே கடன், அதிகபட்சமாக கடன், பணமே வராது. ஆனால் நீங்கள் எங்கேயா போய் கடன் கட்ட கொடுத்துருவாங்க, அள்ளி கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஏன்னா நீங்கள் கடன்காரன் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் உங்கள் மேலே நம்பிக்கை, உங்கள் மேலே நம்பி கொடுத்துருவாங்க, நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷா அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. அந்த கடனை வாங்கி வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணீங்க, அந்த பிஸ்னஸ் லாக் ஆகும், வருமானம் வராது. உங்களுக்கு வருமானம் வராது, ஆனால் கடன் சம்மந்தமாக என்ன கேட்டாலும் கிடச்சிரும், லோன் கேட்டால் கிடச்சிரும், எல்லாமே கிடச்சிரும். ஏதாவது ஒரு ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும், கடன் மேலே கடனாகி முடியலங்க, ரொம்ப கடன் எப்பங்க கட்டுவேன், ஏன்னா வருமானம் வந்தால் தானே கட்ட முடியும். அது மாதிரிலாம் கொடுக்கும் இந்த ராகு தசைங்கிறது. அதனால் ராகு தசையில் இப்போ சொல்லலாம், நம்ம தனுசு ராசிக்கு நல்லா இருக்குது, யோகத்தை கொடுக்கும், வீடு கட்டுவீங்க, அதை கட்டுவீங்க, எல்லாமே சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. இதில் ஒரு 40% பேருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம், ஓரளவுக்கு தான் ராகு தசையில். அதுலேயும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க கூட, அரசு துறையில் வேலை செய்கிறவங்க கூட, அரசியலில் இருக்கிறவங்க கூட நிறைய கஷ்டப்பட்டு தான் வராங்க. இவங்களுக்கு வேலை கொடுத்துரும், வருமானத்தை கொடுத்துரும், வீட்டில் பிரச்சனை வைக்கும், அது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டே இருக்கும். ஏதோ ஒரு அதாவது காயங்களை வச்சுட்டா வரும் இந்த ராகு பகவான். ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில், ஏதோ ஒரு பிரச்சனை இப்படி போகும், ஒன்று சொத்து பிரச்சனை, இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டே வரும் இந்த ராகு பகவான். அதனால் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்க முடியாது, எல்லாருக்குமே கெடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. மீதி இருக்கிற 60% பேருக்கு இது மாதிரி அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் மாட்டி தசை பார்த்தீங்கன்னாக்கா கெடுபலம் செய்யக்கூடிய தசை. நம்ம சொல்லிக்கலாம், அங்கே என்ன ஆகுனா அப்படியே அள்ளி கொட்டிக்கலாம், அப்படியே அது நடக்கும் இது நடக்கும், வீடு கட்ட மாதிரி பாசிட்டிவாக சொல்கிறதுனால தான் வீடியோ போகுது அப்படின்றதுக்காக நம்ம சொல்ல முடியாது. இப்போ சுக்கிரனோட வீட்டில் இருந்து தசை பண்ணுதுன்னு வச்சுக்கலாம், ராகு பகவான் 6ஆம் இடத்துலேருந்து தசை பண்ணுறாரு, சுக்கிர பகவான் வீட்டிலேருந்து தசை பண்ணுறான்னு வச்சுக்கலாம். இந்த ராசிக்கு லக்ன யோகராக இருந்தால் கூட அந்த சுக்கிர தசை இருக்கு இல்லையா, அதாவது ராகு தசை இருக்கு இல்லையா, சுக்கிரனோட தசையாக தான் அதை எடுத்துக்கணும். அந்த சுக்கிர தசை இந்த லக்னத்துக்கு, இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. நன்மை செய்யாத அமைப்பில் வரும்போது ஓரளவுக்கு நல்லா போயிட்டு கடைசியில் பார்த்தோன்னா கடனை கொடுத்துரும். மெயின் ஒன்று கடன், நோய், வழக்கு, இது மாதிரி கொடுத்துரும். 11 இருந்தாலும் அதுதான். இப்போ 3, 6, 10, 11 இருந்தால் ராகு பகவான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 3 அப்படிங்கிறது சனியோட வீடாகி போச்சு, 6ங்கிறது சுக்கிரனோட வீடாகி போச்சு, 11ங்கிறது சுக்கிரனோட வீடாகி போச்சு. அப்போ எங்கே தான் இருந்து தசை பண்ணது? எங்கே இருந்தாலும் சரி அந்த வீடு கொடுத்த கிரகம் சுபத்துவமாக இருக்கணும். ஆனால் 6ஆம் இடத்துல இருந்தால், சுக்கிர பகவானோட வீட்டில் இருந்தால் இந்த ராகு பகவான் அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. நல்லாவே போயிட்டுருக்குங்க, இல்லைன்னு சொல்ல, நல்லா போயிட்டுருக்கும். ஒன்றும் உங்களுக்கு நல்லா போதுனாலும் கவனமாக இருங்க, உஷாராக இருங்க. இந்த ராகு தசையில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, பரவாயில்லைங்க, அது வருது இது வருது, நல்லா வருமானம், உங்களுக்கு நல்லா ஒரு வளர்ச்சி கொடுக்குதுனால கவனமாக இருக்கணும், பயங்காட்டில். இது சுக்கிர புத்திக்கு முன்னாடி அந்த 12 வருஷம் இருக்குது இல்லையா, அதில் ஏதாவது நல்லா கொடுத்துரும், நல்லா கொடுத்துட்டு பின்னாடி அந்த 6 வருஷத்தில் கெடுத்து விட்டுரும். அப்போ என்ன பண்ணணும், 6 வருஷத்தில் தொழில் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க. அந்த 6 வருஷம் எப்படி இருக்குன்னு மட்டும் செக் பண்ணிங்க. இன்னொன்று, அதில் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இப்போ ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறீங்களா, இப்போ எம்ப்ளாயினாக்கா 12 வருஷத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, அதை அங்கே போனோம் இங்கே போனோம், ப்ரொமோஷன், வெளிநாடு போனால் அது போனால், நல்லா சம்பாதிச்சா, வீடு வாங்கினா, எல்லாத்தையும் ஓகே அப்படி கூட கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு. பின்னாடி அந்த 6 வருஷத்தில் ஒரு இடம் மாற்றி வச்சு அந்த இடத்துலேருந்து வேலை டவுன் பண்ணி அப்படியே ப்ரொமோஷனே இல்லாமல் ரொம்ப அவமானப்படுற மாதிரி, அசிங்கப்படுற மாதிரி, ஓரளவுக்கு அப்படியே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி, ரொம்ப அசிங்கப்படாத மாதிரி அப்படியும் வரும். தொழில் பண்ணுறீங்கனாக்கா முதல் 12 வருஷத்தில் நல்லா கொடுத்துட்டு பின்னாடி 6 வருஷம் மொத்தமாக காலி பண்ணி விட்டுரும். காலி பண்ணி விட்டுரும் அப்படின்னாக்கா வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. என்ன சார் தொழில் இப்படி ஆகிப்போச்சு, உங்களை நம்பி பணம் போட முடியல, இது மாதிரியே நிறைய அவப்பெயர்கள், ஒரு கோர்ட்டு கேஸ், அது மாதிரி ஒரு சில பேருக்கு வரலாம். முன்னாடி 12 வருஷம் கஷ்டத்தை கொடுத்துட்டு பின்னாடி 6 வருஷம் நல்லது கொடுத்தவங்களும் உண்டு. இந்த தனுசு ராசியில் எந்த வயசில் வேணா இருங்க,
முன்னாடி 12 வருஷத்தில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா ஓகே சூப்பராக போகும், இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரீங்கனாக்கா பின்னாடி 6 வருஷம் கன்ஃபார்மாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் வேறு லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் நல்லா அமைஞ்சிரும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகத்துக்கு நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தெரியும். 18 வருடங்களும் கெடுக்காது இந்த ராகு. முதல் 12 வருஷம் கொடுத்துச்சுன்னா பின்னாடி 6 வருஷம் ரொம்ப கெடுத்துருன்னு சொல்லலை, உஷாராக இருந்தால் போதும், கரெக்டாக அப்படியே போயிடும், அப்படியே நார்மலாக போயிடும். ஏன்னா முன்னாடி கொடுத்தோம் பின்னாடி கெடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவர் நல்ல அமைப்பில் உக்காஞ்சதுனால தான், அதாவது அந்த வீட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல உக்காஞ்சதுனால தான் அது கொடுத்தாரு. அதை அவரே வாங்கிட்டு போயிடுவாரா, அவரே கஷ்டத்தை கொடுப்பாரான்னு கேட்க முடியாது. கஷ்டத்தை கொடுக்காத அமைப்பில் கஷ்டத்தை கொடுப்பார். அதாவது வலிக்காமல் அடிப்பார். அந்த 6 வருஷம் அப்படிங்கிறது வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். முன்னாடி 12 வருஷத்தில் ரொம்ப கஷ்டப்படுறீங்கனாக்கா பின்னாடி 6 வருஷம் கன்ஃபார்மாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஆதாயமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் நம்பலாம். இடையில 7.5 சனி அஷ்டம சனி வந்துச்சுனாக்கா மாற்றியும் கொடுக்கும். ஒன்று கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறீங்கன்னா அது நல்லதும் நடக்கும். இது இடையிலேயே 12 வருஷத்துக்குள்ளே கூட கஷ்டப்பட்டு வரைய அப்படின்னாக்கா இப்போ 6 வருஷம் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. 6 வருஷத்துக்கு அப்புறம் 7.5 சனி வரும்போது பிக்கப் ஆகிடும். அப்படியே வேலை தொழில் எல்லாமே பிக்கப் ஆகும். அது மாதிரியும் கொடுக்கும் அந்த 7.5 சனிங்கிறது. ஆனால் இப்போ 7.5 சனி கிடையாதுல்ல, அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. ஆனால் 4ஆம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனி இது வந்து அந்த அளவுக்கு கெடுக்குமா அப்படின்னாக்கா கெடுக்காது. எனக்கு தெரிஞ்சு ராகு தசையில் இருக்கிறவங்க வீடு அது மாதிரி கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இடம் வாங்குறது, அது மாதிரி நிறைய ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ வந்து இந்த ஷேர் மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் சனியோட சம்மந்தப்படக்கூடாது, சனியோட தொடர்பில் இருக்கக்கூடாது. இல்லைனாக்கா வீடு கொடுத்த கிரகம் சனியாகவே இருக்கக்கூடாது, 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடாது. இவ்வளோ இருக்குது ராகுவுக்கு. இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்லாம் போடும், வராது, டோட்டலாக வராது. வட்டி கூட்டாலும் பணம் வராது, யாராவது தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க, ஆளே காணாமல் போயிடுவான். அது மாதிரிலாம் நிறைய கொடுக்கும் இந்த ராகு பகவான் தசையில். உழைப்பு இல்லாமல் சம்பாதிக்கிறீங்க இல்லையா, அதை மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். உழைப்பை போட்டு சம்பாதிக்கிறீங்கனாக்கா ராகு பகவான் நல்லாவே கொடுத்துரும், அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி. ஆக மொத்தத்தில் ராகு பகவான் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தான் கொடுக்கும். தனுசு ராசிக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும். அதை வாங்க போகிறீங்க, இதை வாங்க போகிறீங்க, நல்லா சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்ல. பார்த்து இந்த வீடியோவை நிறைய பேர் வந்து பார்த்து வெறுப்பாயிரும். என்னங்க எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க, நமக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை மாதிரி நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறாங்க அது மாதிரி. ஏன்னா ராகு தசை அப்படி பண்ணியிருக்கோம், அப்படி பாடாப்படுத்திருக்கோம், கொடுமை பண்ணியிருக்கோம். ஒரு நல்லது செஞ்சுட்டு கெடுதல் பண்ணிகிட்ருக்கோம், கெடுதல் செஞ்சுட்டு நல்லதும் பண்ணோம். இது வாழ வைக்குதா இல்லை மனுஷனை காலி பண்ணுதா அப்படின்னே தெரியாது. அந்த லெவலுக்கு அனுபவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது சனி சம்மந்தப்படக்கூடாது. இந்த கிரகத்தோட சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் உங்களுக்கு நன்மை செய்யாது. இந்த ராசிக்கு வந்து அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணால் நன்மை செய்யாது. அந்த தசையாக தான் அதை எடுத்துக்கணும். அந்த வீட்டாதிபதியோட தசையாக தான் அதை எடுத்துக்கணும். அதாவது சனிக்கு நட்பு கிரகம் அப்படின்னாக்கா சனி பகவான் ப்ளஸ் வந்து புதன் சுக்கிரன் இந்த வீடுகளில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா ராகு பகவான் இந்த ராசிக்கு அந்த அளவுக்கு நன்மைகளை செய்யாது. இது தவிர்த்து செவ்வாயோட வீட்டில் இருந்தால் நன்மை, குருவோட வீட்டில் இருந்தால் நன்மை, சூரிய சந்திரன் வீட்டில் இருந்தால் நன்மை. ஆனால் அந்த வீடு கொடுத்த கிரகம் மறையக்கூடாது. இப்போ வந்து கடகத்திலே இருக்கிறான்னு வச்சிங்களேன், அந்த வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். இது வந்து அஷ்டமாதிபதி தசையாக எடுத்து, அதாவது 8ஆம் அதிபதி சந்திர தசை மாதிரி எடுத்து சந்திரன் அந்த நட்சத்திராதிபதியை மெயினாக பார்க்கணும், கூட சேர்ந்த கிரகங்களை பார்க்கணும். கடகத்தில் இருந்தால் இது அது மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு நல்லது பண்ணும், ஓரளவுக்கு தான். அப்போ கூட ஏன்னா அஷ்டமாதிபதி தசைங்கிறது பின்னாடி ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும். இந்த ராகு தசை அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஒரு பக்கம் நல்லது பண்ணிச்சுன்னா இன்னொரு பக்கம் கெடுதலை வைக்கும். குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்களை வச்சிடும், கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகளை வச்சிடும். அது மாதிரி மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்து அந்த யோகம் செய்யக்கூடிய கிரகம் ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் 18 வருடங்களும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும் ராகு பகவான். ராகு தசையில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இடையில 7.5 சனி அஷ்டம சனி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும், இல்லைன்னு சொல்லலை. 18 வருஷத்தில் ஏதாவது ஒன்று மாட்டிக்கும். எது மாட்டினாலும் சரி அவ்வளோவெல்லாம் வலிக்காது. எந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் வலி இல்லாமல் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த ராகு பகவான். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ராகு மகாதசை அப்படிங்கிறது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். நன்றி.